எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பிளான்ட் ஈக்காலஜி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிளான்ட் ஈக்காலஜியில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஈக்காலஜி. இல்லை ஈக்காலஜி அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டால் நம்மளுடைய சரௌண்டிங்ஸ், அதாவது நம்மளுடைய சூழ்நிலையினுடைய கோட்பாடுகளை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால் இந்த வீடியோவில் வந்து படிக்க போகிறோம். அதாவது சூழ்நிலையில் கோட்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாப்டரோட அவுட்லைன் அப்படின்னு பார்க்கும்போது ஈக்காலஜினா என்ன, அந்த ஈக்காலஜியோட ஃபேக்டர்னா என்ன, அதன் ஈக்காலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ், டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், இதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஈக்காலஜி அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஈக்காலஜி அப்படிங்கிறது என்னென்னு சொன்னேன் நான், சூழ்நிலையியல். அதாவது சூழ்நிலையியல் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா அந்த ஆர்கானிசம் வந்து இங்கே இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட் கூட வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது, அதாவது ஒரு பயோட்டிக் ஃபேக்டர் ஒரு ஏபயோட்டிக் ஃபேக்டர் கூட வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது, அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஈக்காலஜி. இந்த ஈக்காலஜியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபாரஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அந்த நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம டீர் எடுத்துக்கிறோம். அதாவது அந்த டீர் வந்து எப்படி அந்த அங்கே இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது, அதை பற்றி ஸ்டடி பண்ணக்கூடிய இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா ஈக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்காலஜியில் வந்து நம்ம எதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ், பாப்புலேஷன், கம்யூனிட்டி, பயோம் ஆர் பயோஸ்பியர். இதில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் வந்து முன்னாடி சொன்னேன் நான், அதாவது ஒரு ஃபாரஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் இருக்கும். ஓகேங்களா, அதில் பர்டிகுலர் ஒரு சில ஆர்கானிசம்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் என்வரான்மெண்டல் கண்டிஷன்ஸில் மட்டும்தான் அடாப்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கேமல் இருக்குன்னா கேமல் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான என்வரான்மெண்டல் கண்டிஷன்ஸில் வந்து இருக்குன்னா அந்த ட்ரை கண்டிஷன்ஸில் டாலரேட் பண்ணுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி அதுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, அப்போ அந்த பர்டிகுலர் என்வரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதோட அடாப்டேஷன்ஸ் இருக்கும். அண்ட் தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க வேறு சில ஆர்கானிசம்ஸ். ஓகேங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டீரே எடுத்துக்கிட்டோம்னா டீர் பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலராக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கிராஸ்லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரீஜன்ஸில் வந்து மேக்ஸிமம் நம்பரில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, இதுக்கு வந்து காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் என்வரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அடாப்டேஷனோட என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, அப்போ ஒரு ஆர்கானிசம் வந்து அந்த பர்டிகுலர் என்வரான்மெண்ட் கூட வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது எதுன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த ஈக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் எடுத்துக்கினா அந்த ஆர்கானிசம் வந்து இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் சேர்ந்து எதை ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க பாப்புலேஷனை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா, இந்த பாப்புலேஷன்ஸில் ஒன்று சேர்ந்து கம்யூனிட்டி வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த கம்யூனிட்டியெலாம் ஒன்று சேர்ந்து தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சுங்க பயோம் ஆர் பயோஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அதாவது இது எப்படி சொல்லலாம்னு கேட்டுச்சுங்க, இப்போ ஒரு மான் இருக்குன்னா அதாவது ஒரு பர்டிகுலராக வந்து ஒரு டீர், அந்த டீர் வந்து நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா அதாவது அந்த டீருக்கு உண்டான அந்த பாப்புலேஷன் வந்து ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி பார்த்துன்னு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்போ அந்த நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷன் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுது. அந்த பர்டிகுலர் பாப்புலேஷன்ஸ் ஓகேங்களா, அதாவது அது நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் ஒன்று சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பயோம் ஆர் பயோஸ்பியர் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா, அப்போ இந்த பயோஸ்பியரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசமும் எப்படி அந்த என்வரான்மெண்டல் கூட வந்து ரியாக்ட் பண்ணுது அதை பற்றி நம்ம படிக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஈக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஈக்காலஜி வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னு கேட்டுச்சு இட்ஸ் எ ப்ராக்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, அதாவது இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்துன்னு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா, அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் என்வரான்மெண்டலில் ஒரு ஆர்கானிசம் அந்த சூழ்நிலைக்கு மட்டும் வாழ தெரிஞ்சிருக்குதுன்னா அப்போ என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் அந்த இடத்துல இருக்குது அதை பற்றி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டுச்சிங்க எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து நம்ம ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க இன்வால்விங் இன் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் தென் கண்டினியூஸ் அப்சர்வேஷன். அதாவது கண்டினியூஸ் அப்சர்வேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்கானிசம் வந்து நம்ம கண்டினியூஸாக அப்சர்வேஷன் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அந்த என்வரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆர்கானிசம் வந்து அதை வந்து எப்படி மாடிஃபை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அதாவது இப்போ நம்ம பயோஸ்பியரை எடுத்துக்கிட்டோம்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்கிறது கிடையாது. அப்போ அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து மாறும்போது அந்த ஆர்கானிசம் அந்த இடத்துல வந்து எப்படி சர்வே ஆகுது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா ஒரு கண்டினியூஸ் அப்சர்வேஷன் வந்து எங்கே இருக்கணும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பர்டிகுலர் என்வரான்மெண்ட் அதாவது அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம் மேலே வந்து இருக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அந்த ஆர்கானிசம் வந்து எப்படி வந்து சர்வே ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, அண்ட் தென் ப்ரெடிக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஐடென்டிஃபைவும் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரியான பர்டிகுலர் என்வரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அந்த ஆர்கானிசம்ஸ்னால் வந்து சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஈக்காலஜி. அண்ட் தென் இந்த ஈக்காலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்துன்னு வச்சுக்கோங்க இந்த டேர்ம் ஈக்காலஜி அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு வந்து
ப்ரப்போஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டுச்சிங்க ரைட்டர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் ஈக்காலஜி வந்து ஈக்கோலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரீக் வேர்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டுச்சிங்க டெரைவ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வைக்கஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சிங்க ஹவுஸ் ஆர் டெவெல்லிங் பிளேஸ் அப்படின்பாங்க. அதாவது ஹவுஸ் ஆர் டுவெல்லிங் பிளேஸ் அப்படிங்கிறது ஹவுஸ் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம் கேட்டால் வீடு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டுவெல்லிங் பிளேஸ் அப்படிங்கிறது குடியிருப்பு பகுதி. அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் கேட்டீங்கன்னு ஈக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் என்வரான்மெண்ட்டில் ஒரு ஆர்கானிசம் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா அந்த ஆர்கானிசம் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பிளேஸ்மெண்ட்டை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா ஹவுஸ் ஆர் டுவெல்லிங் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஈக்காலஜிக்கு வந்து டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னு ஹெர்னஸ்ட் ஹெக்கேல் அவருடைய டெஃபினிஷன் தான் பார்த்தீங்கன்னு இன்ன வரைக்கும் வந்து ஒரு ஆப்டான டெஃபினிஷன் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு இந்த ஈக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. ஓகேங்களா? அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஈக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்கிறோன்னு கேட்டுச்சிங்க அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஃபாதர் ஆஃப் ஈக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு மாடர்ன் ஈக்காலஜியோட ஃபாதர் யாருன்னு கேட்டுச்சிங்க யூஜின் பி ஓடம் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்காலஜி சயின்டிஸ்ட் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னு ஆர் மிஸ்ரா அப்படிங்கிறது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஈக்காலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டால் ஈக்காலஜிக்கு உண்டான டெஃபினிஷன் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருடைய டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஆப்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஈக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேர்முக்கு வந்து ஆப்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரைட்டர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் போத் பிளான்ட் அண்ட் அனிமல் இன் தியர் நேச்சுரல் ஹேபிட்டட் ஆர் ஹோம். அதாவது ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா அந்த ஆர்கானிசம் வந்து அதோடைய சூழ்நிலையில் வாழும்போது அதாவது அது தாவரமாக இருந்தாலும் சரி அல்லது விலங்குகளாக இருந்தாலும் சரி அதோடைய வாடிடங்களில் இருக்கும்போது அதை பற்றி ஸ்டடி பண்ணக்கூடிய அந்த டேர்மை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா ஈக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதை வந்து ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா ரைட்டர் எந்த வருஷம் கேட்டிங்கன்னா 1885 வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஹெர்னஸ்ட் ஹெக்கேல். ஓகேங்களா? ஹெர்னஸ்ட் ஹெக்கேல் வந்து இவர் தான் என்ன பண்ணான்னு கேட்டுச்சுக்க அந்த ஈக்காலஜி அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ஆப்டான டேர்ம் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது வந்து ஒரு பரஸ்பர உறவு. ஓகேங்களா? அதாவது ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லிவிங் ஆர்கானிசம் அண்ட் தேர் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? அதாவது ஒரு சூழலுக்கும் ஒரு உயிரினத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பரஸ்பர உறவை பற்றி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஈக்காலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்கலாஜிக்கல் ஹையரார்ச்சி. அதாவது ஈக்கலாஜிக்கல் ஹையரார்ச்சி அப்படிங்கிறது சூழ்நிலையினுடைய படிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதாவது சூழ்நிலையில் படிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் ஹெட்டு வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அப்பாவாக தான் இருப்பாங்க. அப்போ அப்பாவுக்கு கீழே பார்த்தீங்கன்னு அம்மா, அப்போ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே வருவாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதே மாதிரியான ஒரு ஹைரார்ச்சிகளோட தான் எது வந்து ஃபங்க்ஷனாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஈக்கலாஜிக்கல் வந்து ஃபங்க்ஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஃபாரஸ்ட் எடுத்துக்கிறோம். ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த காடுகளில் வந்து ஒரு நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வந்து நம்ம அது வந்து ஒரு ஈக்கலாஜிக்கல் ஹைரார்ச்சியில் வந்து நம்ம கொண்டாடுவோம்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க அதில் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பீசிஸ் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது பேஸ் ஆஃப் த லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது அடிமட்டத்தில் இருக்கும். அந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பீசிஸும் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க அதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் என்னன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு பயோஸ்பியரை ஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா ஈக்கலாஜிக்கல் ஹையரார்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம் அந்த என்வரான்மெண்டல் கூட வந்து எப்படி வந்து ரியாக்ட் ஆகுது அந்த ரியாக்ட் மூலமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஈக்கலாஜிக்கல் ஹையரார்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஆர்கானிசம் வித் தியர் என்வரான்மெண்ட் ரிசல்ட் இன் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் குரூப்பிங் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் which is called the ecological hierarchy or ecological level organization. இதில் பார்த்தீங்கன்னா ecological hierarchy அப்படிங்கிறது அதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசனுடைய பேசிக் யூனிட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க நமக்கு உண்டான அந்த ஈக்கலாஜிக்கல் ஹையரார்ச்சி வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். அதாவது இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஃபாரஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் நான். அப்போ அந்த நம்பர் ஆஃப் ஆர்கானிசத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கானிசம் வந்து நம்ம பர்டிகுலராக நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். இந்த இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் ஒன்று சேர்ந்து தான் எதை ஃபார்ம் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷன்லாம் ஒன்று சேர்ந்து எதை ஃபார்ம் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹவு த
பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் இன்ட்ராக்ட் வித் ஒன் அனதர். ஓகேங்களா, அதாவது அந்த பயோட்டிக் ஏபயோட்டிக் வந்து ஒன்னோட ஒன்று எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்குது, அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சிங்க ஈகோசிஸ்டம். இந்த ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சூழல் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இந்த ஈகோசிஸ்டம் பார்த்துச்சிங்க அடுத்து வந்து எதை ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டுச்சிங்க லேண்ட்ஸ்கேப். அதாவது லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது வந்து ஒரு நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பில் வந்து எப்படி அந்த ஆர்கானிசம்ஸ், அதாவது அந்த பர்டிகுலர் பாப்புலேஷன் வந்து எப்படி அந்த ஈகோசிஸ்டம் ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து ஃபங்க்ஷன் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த லேண்ட்ஸ்கேப். இந்த லேண்ட்ஸ்கேப்லாம் நம்ம காமனாக என்னென்னு டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டுச்சிங்க பயோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது பயோம் அப்படிங்கிறது உயிர்மம் அப்படின்பாங்க. அதாவது உயிர்மம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சு நம்ம பர்டிகுலராக வந்து நம்ம எதை வந்து மீன் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம், அது வந்து பிளான்ட்டாக இருக்கட்டும் சரி அல்லது அனிமலாக இருக்கட்டும் சரி, இந்த எல்லா விஷயங்களும் சேர்த்து நம்ம என்னென்னு சொல்கிறோங்கன்னா பயோம். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பயோம் அந்த ஏபயோட்டிக் காம்பவுண்டை வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது, அந்த இன்ட்ராக்ட் பண்ணி அது மூலிமா தான் எதை வந்து ஃபார்ம் பண்ணுதுன்னு கேட்டுச்சிங்க பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர்கோளம். ஓகேங்களா, அதாவது நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த உயிர்கோளத்தை வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டுச்சிங்க உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல ஈகாலஜியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம் வந்து எதுக்கு எசென்ஷியல் அப்படின்னு கேட்டுச்சிங்க இந்த உயிர்கோளத்துக்கு, அதாவது இந்த பயோஸ்பியருக்கு வந்து ஒரு எசென்ஷியலான ஒன்று. ஓகேங்களா, ஏன்னா அப்போ தான் என்ன பண்ண முடியும்னு கேட்டுச்சிங்க அங்கே இருக்கக்கூடிய ரிமைனிங் ஆர்கானிசம்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ட் ஆகி அது மூலம் என்ன பண்ண முடியும்னு கேட்டுச்சிங்க சர்வே பண்ண முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு பிரான்ச்சஸ் ஆஃப் ஈகாலஜி. பிரான்ச்சஸ் ஆஃப் ஈகாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சு ஈகாலஜி வந்து 2 மெயின் பிரான்ச்சாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, என்னென்ன அப்படின்னு கேட்டுச்சு ஒன்று வந்து ஆட்டோ ஈகாலஜி, இன்னொன்று வந்து சின் ஈகாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த ஆட்டோ ஈகாலஜி சின் ஈகாலஜி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருப்பேன் நான் ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அதாவது ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க ஆட்டோ ஈகாலஜி அப்படின்பாங்க. ஓகேங்களா, ஒரு என்வரன்மெண்டல் இருக்குன்னா அந்த என்வரன்மெண்டலில் அந்த சிங்கிள் ஸ்பீசிஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய என்வரன்மெண்டல் வந்து எப்படி அடாப்ட் பண்ணி அது அந்த என்வரன்மெண்டலுக்கு தகுந்த மாதிரி அதை மாடிஃபை பண்ணி சர்வே ஆகுதோ அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோ ஈகாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த ஆட்டோ ஈகாலஜி வந்து காமனாக என்னென்னு சொல்லுவான்னு கேட்டுச்சிங்க ஸ்பீசிஸ் ஈகாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சின் ஈகாலஜி. அதாவது சின் ஈகாலஜி அப்படிங்கிறது நம்ம முன்னாடி ஆட்டோ ஈகாலஜின்னு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஈகாலஜிங்கிறது என்னது ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். ஓகேங்களா, அந்த இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாப்புலேஷன் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல சின் ஈகாலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் வந்து பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு பாப்புலேஷன் ஆர் கம்யூனிட்டி வித் ஒன் ஆர் மோர் ஸ்பீசிஸ். ஓகேங்களா, அதாவது ஒரு பாப்புலேஷன் ஒரு கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கிற 1 or more ஸ்பீசிஸை வந்து நம்ம காமனாக என்னென்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அது வந்து கம்யூனிட்டி ஈகாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த கம்யூனிட்டி ஈகாலஜியை தான் நம்ம காமனாக என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்க சின் ஈகாலஜி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈகாலஜியில் வந்து நிறையா அட்வான்ஸ்மெண்ட் டெவலப்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்துருச்சு. ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு பர்டிகுலராக வந்து ஒரு சில நியூ டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் என்னென்னு கேட்டுச்சிங்க மாலிகுலர் ஈகாலஜி. ஓகேங்களா, மாலிகுலர் ஈகாலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவல்யூஷனரி பயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஈகோ டெக்னாலஜி, அதாவது ஈகோ டெக்னாலஜிங்கிறது அப்ளைடு சயின்ஸ் ஓரியன்டாக வரக்கூடிய ஒன்று. அதே ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஈகாலஜி அப்படிங்கிறது அனலைசிங் த ஈக்கலாஜிக்கல் டேட்டா. ஓகேங்களா, அதாவது ஒரு ஈகாலஜி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஈகாலஜியில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து டீட்டெயிலில் வந்து ஸ்டடி பண்ணக்கூடியது இது அப்படின்னு கேட்டுச்சுங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீசிஸோட லெவல் அல்லது ஸ்பீசிஸோட நம்பர்ஸ் வந்து ஸ்டடி பண்ணுறது எதுன்னு கேட்டுச்சு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஈகாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் டாக்சிகாலஜி. என்விரான்மெண்டல் டாக்சிகாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க ஸ்டடி ஆஃப் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மேன்மேட் அண்டு நேச்சுரல் கெமிக்கல்ஸ். ஓகேங்களா, அதாவது மேன்மேட் அந்த நேச்சுரல் கெமிக்கல்னால அங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் வந்து எப்படி இன்ஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஸ்டடி பண்ணுறது எதுன்னு கேட்டுச்சுக்கோங்க அந்த என்விரான்மெண்டல் டாக்சிகாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா ஹேபிட்டட் அண்டு நிச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஹேபிட்டட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேபிட் ஒன்று இருக்குது, ஹேபிட்டட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அதாவது ஹேபிட் அப்படிங்கிறது அதோடைய பழக்க வழக்கம் அப்படின்பாங்க, ஹேபிட்டட் அப்படிங்கிறது அதனுடைய வாலிடம் அப்படின்பாங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்கானிசம் ஒரு பர்டிகுலர் என்வரான்மெண்டலில் ஒரு ஃபிசிக்கல் பிளேஸை வந்து ஆக்குபை பண்ணியிருக்குன்னா அந்த ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிளேஸை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா ஹேபிட்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அதாவது இட் இஸ் எ ஃபிசிக்கல் பிளேஸ் ஆர் லோக்காலிட்டி ஆக்குபைடு பை an organism or any species which has particular combination of abiotic environmental factor but the environmental of any community is called the பயோடோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது இதில் பொறுத்த வரைக்கும் ஹேபிட்டட்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு
ஃபிசிக்கல் பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு குறிப்பிட்ட புறச்சூழல் காரணி பெற்றுள்ள இடத்திற்கு புவி வாழிடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டியை வந்து காமனாக என்னென்னு சொல்லுவான்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பயோடோப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது பயோடோப் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான ஒரு மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உயிரி நில அமைவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டி தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, அந்த பயோடோப் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல வந்து எந்த ஒரு ஸ்பீசிஸுமே இல்லைன்னு வச்சுங்க, அது அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஆர்கானிசம் சர்வே ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, சப்போஸ் அந்த இடத்துல வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது அந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் இல்லை ஒரு ஸ்பேஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா, அதாவது ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணி அந்த ஸ்பேஸை என்ன பண்ணுதுன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிது. ஓகேங்களா, அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த பயோடோப் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சி. அதாவது நிச்சி அப்படிங்கிறது வந்து நம்ம காமனாக எப்படி சொல்லலாம்னு கேட்டுச்சுங்க, ஃபங்க்ஷனல் ஈகோசிஸ்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அதாவது ஃபங்க்ஷனல் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் என்வரான்மெண்டலுக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்க ஒரு ஆர்கானிசம் அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறத வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு கேட்டுச்சுங்க, நிச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதில் நிச்சி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வேறு மாதிரி என்ன சொல்லணும்னு கேட்டால் செயல் வாழிடம், அதாவது வந்து ஃபங்க்ஷனல் ஹேபிட்டட் அப்படின்பாங்க. ஓகேங்களா, ஃபங்க்ஷனல் ஹேபிட்டட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கானிஸுக்கும் வந்து அப்ளிகபிளாக இருக்குன்னு கேட்டால் அப்ளிகபிளாக இருக்காது. ஒரு சில பர்டிகுலர் ஸ்பீசிஸ்க்கு மட்டும் எப்படி இருக்குன்னு கேட்டுச்சுங்க, அப்ளிகபிளாக இருக்கும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்டலில் வந்து அதோடைய ஃபங்க்ஷன், அதாவது அதோடைய ஃபங்க்ஷனல் ரூல் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, ஹை லெவலில் இருக்கும். ஓகேங்களா, அப்போ அந்த மாதிரி கூடிய ஆர்கானிசம் வந்து நம்ம காமனாக என்னென்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதை இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ecological niche refers to an organism placed in a biotic environment and it is a functional role in ecosystem. அதாவது ஒரு உயிரி காரண சூழலில் வந்து ஒரு உயிரினத்தினோட அமைவிடம் சூழ்நிலை தொகுப்பில் அதனுடைய வினையாற்றல், இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சுங்க, செயல்வாழிடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த செயல்வாழிடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் வந்து காயின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா ரோஸ்வெல் ஹில் ஜான்சன் அப்படிங்கிறத என்ன பண்ணாருன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு வந்து காயின் பண்ணார். அண்ட் தென் ஆனால் அவர் காயின் பண்ணாலும் ஆனால் அந்த டேர்முக்கு உண்டான ப்ராபப்ளி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்குண்டான அந்த ப்ராப்பர் யூட்டிலைஸ்மெண்ட் வந்து யார் பண்ணான்னு கேட்டுச்சுக்கு, கிரினல் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா, அது மட்டும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேபிட்டட் அண்ட் நிச்சி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் என்னென்னு சொல்கிறான்னு கேட்டுச்சுங்க, ஈகோடோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது ஈகோடோப் அப்படிங்கிறது நில அமைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது பயோடோப் அப்படிங்கிறது உயிரி நில அமைவு அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரி நில அமைவுங்கிறது வேறு, ஈகோடோப் அப்படிங்கிறது வேறு. ஓகேங்களா, ஈகோடோப் அப்படிங்கிறது ஹேபிட்டட் நிச்சி ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து நம்ம ஈகோடோப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹேபிட்டட் நிச்சிக்கு உண்டான டிஃபரன்ஷியேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஹேபிட்டட் அப்படிங்கிறது முன்னாடி சொல்லிட்டு நம்ம, அதாவது ஒரு வாழிடம், அதே நிச்சி அப்படிங்கிறது வந்து செயல் வாழிடம். ஓகேங்களா, இது பிளேஸ் ஃபார் லிவிங், இது வந்து ஃபங்க்ஷனல் ரோல் இன் ஈகோசிஸ்டம் அப்படின்பாங்க. அப்படி இல்லைனா வந்து ஃபங்க்ஷனல் ஹேபிட்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ ஹேபிட்டட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பீசிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்பீசிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதாவது இது வந்து ஒரு ஃபிசிக்கல் பிளேஸாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சுங்க, ஹேபிட்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அதே நிச்சி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு ஃபங்க்ஷனல் பேஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஃபங்க்ஷனல் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் என்வரான்மெண்ட்டில் அந்த சோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கிறனால அந்த இடத்துல அந்த ஆர்கானிசம் வந்து சர்வே ஆகுது. ஓகேங்களா, அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சுங்க, ஃபங்க்ஷனல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷனல் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம காமனாக என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சுங்க, நிச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹேபிட்டட்டில் வந்து சேம் ஹேபிட்டட் மே பி ஷேர்டு பை மெனி ஆர்கானிசம். அதாவது இப்போ ஒரு ஹேபிட்டட் இருக்குன்னு வச்சுங்க, அந்த ஹேபிட்டட்டில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் என்ன பண்ணலான்னு கேட்டுச்சு, ஆக்குபை பண்ணலாம். காரணம் என்னென்னு கேட்டுச்சுங்க, அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய சோர்ஸுக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசம் என்ன பண்ணணும்னு கேட்டுச்சுக்கோங்க, அந்த என்வரான்மெண்ட்டில் வந்து அடாப்ட் பண்ணி வாழ்கிறதுக்காக என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டுச்சுங்க, அந்த பர்டிகுலர் என்வரான்மெண்ட்டில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து ஆக்குபை பண்ணுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எ சிங்கிள் நிச்சி இஸ் ஆக்குபைடு பை எ சிங்கிள் ஸ்பீசிஸ். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனல் ஹேபிட்டை வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் மட்டும்தான் வந்து ஆக்குபை பண்ண முடியும். ஓகேங்களா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டெசர்ட்டில் வந்து கேமல் மட்டும்தான் வந்து சர்வை பண்ண முடியும். ஓகேங்களா, அந்த இடத்துல வேறு எந்த ஒரு ஆர்கானிசம் வந்து சர்வை பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, சர்வை பண்ண முடியாது. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல அந்த ரீஜனுக்கு உண்டான ஆர்கானிசம்ஸ் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அது வந்து ப்ரெசென்ட்டாக இருக்க முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி போலார் பியர் எடுத்துக்கலாம். போலார் பியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான அந்த ரீஜனில் வாழ்கிறதுக்கு உண்டான அடாப்டேஷனோட இருக்கிறனால அந்த இடத்துல அந்த
ஆர்கானிசம்ஸ் மட்டும்தான் என்ன பண்ண முடியுங்கன்னா சர்வே பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னு கேட்டால் சர்வே பண்ண முடியும். ஓகேங்களா? மற்றபடி வேறு எந்த ஒரு ஆர்கானிசம் வந்து அந்த இடத்த ஆக்குபை பண்ண முடியும்னு கேட்டால் ஆக்குபை பண்ண முடியாது. ஓகேங்களா? அண்ட் தென் ஹேபிட்டட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துன்னு வச்சுங்க, ஹேபிட்டட் ஸ்பெசிஃபிசிட்டி இஸ் எக்ஸிபிட்டட் பை ஆர்கானிசம் அப்படின்பாங்க. அதாவது ஒரு உயிரினம் இருக்குன்னா அதோடைய அந்த ஹேபிட்டட்டுக்கு உண்டான ஸ்பெசிஃபிசிட்டி என்ன பண்ணுங்கன்னா எக்ஸ்போஷர் பண்ணும். ஓகேங்களா? அதாவது வந்து வெளிப்படுத்தும். ஒரு பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம டெம்பரேட் ரீஜன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதாவது மலைக்காடுகள் எடுத்துக்கிட்டோம்னா மலைக்காடுகள் பார்த்தீங்கன்னு எப்போ வந்து எப்பவும் எப்படி இருக்குன்னு கேட்டால் பசுமையாக இருக்கும். ஓகேங்களா? அதே பார்த்தீங்கன்னா நம்ம டெசர்ட் எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு மாதிரி ட்ரை கண்டிஷன்ஸோடு இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டால் ஈஸியாக வந்து நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துல வந்து டெம்பரேட் ரீஜன்ஸில் வந்து எல்லா ஆர்கானிசம் வந்து கொஞ்சம் வந்து க்ரீனிஷாக இருக்குது, இல்லை ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வந்து அதுக்குண்டான சோர்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே வந்து ட்ரை கண்டிஷன், அதாவது டெசர்ட் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ட்ரையாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சோர்சஸ் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்னன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, அதோடைய அந்த ஹேபிட்டை வந்து என்ன பண்ணுங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆர்கானிசம் மே சேஞ்ச் தி இயர் நிச்சி வித் டைம் அண்ட் சீசன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபங்க்ஷனல் அதாவது ஹேபிட்டட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது அங்கே இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் ஆர்கானிசம் என்ன பண்ணணும்னு கேட்டுருந்துச்சிங்க அந்த என்வரன்மெண்டலுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம போலார் பியர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? போலார் பியரை பொறுத்த வரைக்கும் பார்த்துன்னு பர் இயரில் வந்து ஒரு 6 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க எப்படி இருக்குன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து ஸ்னோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்னோ இருக்காது. அப்போ அந்த இடத்துல அந்த ஆர்கானிசம் என்ன பண்ணணும்னு கேட்டுச்சு அதுக்கு தேவையான உணவுப் பொருள் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டுச்சு ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ஹண்ட் பண்ணி அது மூலமாக அது சாப்பிட்டு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 6 இயர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சுங்க ஸ்னோ கண்டிஷனோட இருக்கும். ஓகேங்களா? அது பனி பொழிஞ்சிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஃபுட்டு வந்து அதனால் சர்ச் பண்ண முடியும்னு கேட்டால் சர்ச் பண்ண முடியாது. அப்போ 6 மந்த் என்ன பண்ணணும்னு கேட்டால் ஃபுட்டு வந்து சர்ச் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 6 மந்த் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது வந்து உறக்க நிலை அப்படின்னு அந்த உறக்க நிலைக்கு வந்து போயிடும். ஓகேங்களா? அப்போ இந்த 2 சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆர்கானிசம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதோடைய அந்த ஃபங்க்ஷனல் ஹேபிட்டை வந்து என்ன பண்ணுது சேஞ்ச் பண்ணி வைக்கிது. ஓகேங்களா? அப்போ இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க நிச்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஈக்கலாஜிக்கல் ஈக்விவேலன்ஸ். அதாவது ஈக்கலாஜிக்கல் ஈக்விவேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து சூழ்நிலை சமானங்கள் அப்படின்பாங்க. அதாவது சூழ்நிலை சமானங்கள் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க டாக்ஸானமிக்கலா அதாவது வகைப்பாட்டிலின் படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்பீசிஸ் வந்து ஒரு இடத்துல ஆக்குபை பண்ணியிருக்குதுன்னா அதே மாதிரியான ஸ்பீசிஸ் வந்து வேற ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்கலாம்னு கேட்டுச்சுக்கோங்க ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னு அது ஸ்பீசிஸ் லெவலில் பார்க்கும்போது அதெல்லாம் ஒன்று தான். மற்றபடி அதோடைய ஃபங்க்ஷனல் ஹேபிட்டை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லியோபாட் இருக்குது. அதாவது லியோபாட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு 2 விதமான லியோபாட் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது நார்மலாக வந்து பிளேட்டியில் இருக்கக்கூடிய லியோபாட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்னோவில் வந்து சர்வே ஆகக்கூடிய லியோபாட் இருக்குது. ஓகேங்களா? இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது லியோபாட் ஸ்பீசிஸ் அதாவது லியோபாட் அதாவது ஜீனஸ் பர்டிகுலர் ஜீனஸ் பார்த்தீங்கன்னு லியோபாட் ஜீனஸில் வந்துடும். ஆனால் ஸ்பீசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வெவ்வேறு மாதிரியான இடத்துல வரக்கூடிய ஒன்று. ஓகேங்களா? அதாவது அது ஸ்னோ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் மட்டும்தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய என்வரன்மெண்டலில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டுன்னு ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரே ஜீனஸ் தான், ஆனால் ஸ்பீசிஸ் மட்டும் கொஞ்சம் வேறு. மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதோடைய ஃபங்க்ஷனல் ஹேபிட் வேறு மாதிரி இருக்கும், இதோட ஃபங்க்ஷனல் ஹேபிட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி கூடிய ஆர்கானிசத்தை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுன்னு ஈக்கலாஜிக்கல் ஈக்விவேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது சூழ்நிலை சமானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஆர்கிடை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்கிட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு இட்ஸ் காமன் ஃபார் வேர்ல்டு வைட். அதாவது உலகம் பூரா இருக்கிற ஆர்கிட்லாம் பார்த்தீங்கன்னு ஒரே மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷனோட தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது அந்த ரீஜனுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரம் ஈக்வேட்டர் டு நார்த் போல் ஆர் சவுத் போல் இந்த ரீஜன்ஸை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பர்டிகுலர் என்வரன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த எஃபிபைட்டிக் ஆர்கிட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது எப்படின்னு கேட்டுச்சுங்க வெஸ்டர்ன் காட்டில் இருக்கக்கூடிய ஆர்கிட் மாதிரியே பார்த்தீங்கன்னு வச்சுங்க சவுத் அமெரிக்காவில் ஒரு ஆர்கிட் வந்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? அங்கே இருக்கக்கூடிய என்வரன்மெண்டல் கண்டிஷன்ஸ் தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய என்வரன்மெண்டல் கண்டிஷன்ஸ் தகுந்த மாதிரி இது வந்து அடாப்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அடாப்டேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னு இது வந்து காமனாக நம்ம என்னென்னு சொல்லுவோன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எஃபிபைட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது எஃபிபைட்டிக் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா தொற்று தாவரங்கள் அப்படின்பாங்க. ஓகேங்களா? அதாவது வேற ஒரு ஆர்கானிசம் அல்லது வேறு ஏதோ ஒரு பிளான்ட்டை வந்து அது வந்து பிளேஸ் ஃபார் லிவிங்காக வந்து என்ன பண்ணிக்கணுங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? அது மேலே தொத்திக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டால் இந்த தாவரங்கள் வந்து டெவலப்மெண்ட் ஆகிறனால அது க்ரோ ஆகிறனால நம்ம அதை என்னென்னு சொல்கிறோன்னு
கேட்டுச்சுங்க எபிஃபைட்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கிராஸ்லேண்ட். ஓகேங்களா. அதாவது இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்டெப்பி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிராஸ்லேண்ட்டை. இந்த கிராஸ்லேண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நார்மலாக பார்த்தீங்கன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. எதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு கேட்டுச்சுங்க நம்மளுடைய வெஸ்டர்ன் காட். ஓகேங்களா. அதாவது வெஸ்டர்ன் காட்டுக்கும் அதே மாதிரி நம்ம நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா. அதாவது நார்த் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு ஒரு மாதிரி டெம்பரேட் கிராஸ்லேண்டாக இருக்கும். ஓகேங்களா. அதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வெஸ்டர்ன் காட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த டெம்பரேட் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா. அதாவது சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரெய்னி சீசனாக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கிராஸ்லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையாக இருக்கும். அதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ரெய்னி சீசன் இல்லைங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு கேட்டுச்சுங்க ட்ரை ஆகும். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி கூடிய கண்டிஷன்ஸில் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த வெஸ்டர்ன் காட்லேயும் சரி நார்த் அமெரிக்காவில் கூடிய கிராஸ்லேண்ட் வந்து காமனாக வந்து நம்ம கிராஸ்லேண்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதோட அடாப்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அது மாதிரி சொல்ல முடியும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சொல்ல முடியாது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டுருந்துச்சு அந்த பர்டிகுலர் என்வரன்மெண்ட்டை வந்து டிட்டர்மினேஷன் பண்ணுது. ஓகேங்களா. அதாவது என்ன மாதிரியான டிட்டர்மினேஷன் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் கெமிக்கல் அண்ட் தென் பயாலஜிக்கல். ஓகேங்களா. இதை எல்லா காம்போனண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணதை என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு என்விரான்மெண்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. த என்விரான்மெண்ட் சரௌண்டிங் இன்க்ளூட் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் பயாலஜிக்கல் காம்போனன்ட்ஸ். இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. இந்த ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து என்ன இருக்குன்னு கேட்டுச்சுங்க கோய் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா. அதாவது கோய் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க அதாவது அந்த சூழலோடு என்ன இருக்குன்னு கேட்டால் ஒருங்கிணைஞ்சிருக்கும். ஓகேங்களா. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சுங்க ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர் வந்து நம்ம காமனாக என்னென்னு சொல்லலாம்னு கேட்டுச்சுங்க என்விரான்மெண்டல் ஃபேக்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஏன்னா இந்த ஃபேக்டரில் பார்த்துச்சுங்க நம்ம எப்படி நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க அதாவது லிவிங் பயோட்டிக் அண்ட் தென் நான் லிவிங் பயோட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டுச்சுங்க நம்ம வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங்ஃபுல் குரூப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எத்தனை கிளாஸை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க கேட்டுச்சுக்கோ 4 கிளாஸை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டுச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கிளைமேட்டிக் ஃபேக்டர் அண்ட் தென் எடாஃபிக் ஃபேக்டர் அண்ட் தென் டோப்போகிராஃபிக் ஃபேக்டர் அண்ட் தென் பயோட்டிக் ஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டுச்சுக்கேன் கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிளைமேட்டிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து காலநிலை காரணிகள் அப்படின்பாங்க. அதாவது நம்ம அதாவது வேர்ல்டு வந்து எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அதாவது பயோஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பயோஸ்பியரில் பார்த்தீங்கன்னா எல்லா ரீஜன்ஸில் வந்து ஒரே மாதிரியான என்வரன்மெண்டல் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அப்போ அந்த பர்டிகுலர் என்வரன்மெண்டல் கண்டிஷன்ஸ் தகுந்த மாதிரி என்ன இருக்குன்னு கேட்டுச்சுங்க அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் வந்து சர்வே ஆகும். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல வந்து கிளைமேட்டிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு எசென்ஷியலான ஒன்று. ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எடாஃபிக் ஃபேக்டர். ஓகேங்களா. அதாவது எடாஃபிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து அதாவது வந்து மண் காரணிகள் அதாவது வந்து சாயில் ஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது சாயில் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க த்ரூஅவுட் த வேர்ல்டு வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு கேட்டால் இருக்காது. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாயிலோட நேச்சர் வந்து கொஞ்சம் வேரியேஷனாக இருக்கும். ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டோப்போகிராஃபி ஃபேக்டர் அதாவது டோப்போகிராஃபிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து நிலப்பரப்பு காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது லேண்ட் ஃபார்ம் அப்படின்பாங்க. லேண்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு கேரளா வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பிளேட்டிவ் வந்து அதிகமாக இருக்கும். அதே வந்து கேரளாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க ஹில்ஸ் மவுண்டெயின்ஸ் இந்த மாதிரி கூடிய ரேஞ்சஸ் வந்து காமனாக வந்து என்ன இருக்குன்னு கேட்டால் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டோப்போகிராஃபி ஃபேக்டர் வந்து எப்படி இருக்குன்னா டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி தான் நம்ம பயோஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா பயோஸ்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து டோப்போகிராஃபிக் ஃபேக்டர் வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு கேட்டால் ஒரே மாதிரி இருக்காது. ஓகேங்களா. அப்போ அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்குன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க அங்கே இருக்கிற டோப்போகிராஃபிக் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் வேரியேஷனாக இருக்கும். ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பயோட்டிக் ஃபேக்டர். அதாவது பயோட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆர்கானிசம் வந்து ஒரு பர்டிகுலர் என்வரன்மெண்டல் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா அந்த பர்டிகுலர் என்வரன்மெண்டல் வந்து அதோட ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஓகேங்களா. அதாவது ஒரு சில ஆர்கானிசம்ஸ் வந்து மியூச்சுவலிஸ்டிக்காக இருக்கும். ஓகேங்களா. அது மியூச்சுவலிஸ்டிக் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம லைக்கன் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிச்சிருப்போம். லைக்கன்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஆல்கே ஃபங்கை ரெண்டு சேர்ந்து வந்து நம்ம காமனாக வந்து என்னென்னு சொல்லுவோம்னா லைக்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இதில் லைக்கனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்கே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபோட்டோசிஸ் மூலமாக வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஃபங்கை வந்து என்ன பண்ணுவோன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க
சாயிலில் அல்லது அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆர்கன்ஸ்க்கு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ இது வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சிக்க மியூச்சுவலிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி பேரசைட்டிக் இந்த மாதிரி கூடிய கண்டிஷன்ஸில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டுச்சிக்க ப்ரெசென்ட் இருக்கும். அதில் பர்டிகுலராக பார்த்துச்சு இப்போ பேரசைட்டிக்னு சொன்ன பார்த்தீங்க. பேரசைட்டிக் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது வேற ஒரு ஆர்கனிஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்குன்னு கேட்டுச்சிக்க ஒரு பர்டிகுலர் சோர்ஸுக்காக வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சிக்க பயோட்டிக் ஃபேக்டர். ஓகேங்களா? பயோட்டிக் ஃபேக்டர் பார்த்துச்சிங்க ஒரு 5 விதமான பயோட்டிக் ஃபேக்டர் இருக்குது. அதை பற்றி பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா கிளைமேட்டிக் ஃபேக்டரை பற்றி பார்க்க போகிறோம். அந்த கிளைமேட்டிக் ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன மாதிரியான சோர்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க. லைட், டெம்பரேச்சர், வாட்டர் அண்ட் தென் விண்டு, ஃபயர் இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாமே என்னென்னு கேட்டுச்சுங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ஃபேக்டர் ஃபார் கண்ட்ரோலிங் த பிளான்ட் லைஃப். ஓகேங்களா? ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட்டோடைய லைஃப் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னு கேட்டுச்சிங்க, இந்த லைட், டெம்பரேச்சர், வாட்டர், விண்ட் அண்ட் ஃபயர். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லைட்டு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சு நம்ம மேக்ஸிமம் வந்து எதை வந்து மென்ஷன் பண்ணணும்னு கேட்டுச்சிங்க, சன்லைட். ஓகேங்களா? ஏன்னா சன்லைட் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னு கேட்டால் பிளான்ட் வந்து அதோடைய ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ அந்த ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணால் தான் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ண முடியும்னா அந்த பர்டிகுலர் என்வரன்மெண்ட்டில் வந்து சர்வை பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர். ஓகேங்களா? அதாவது டெம்பரேச்சர் அப்படிங்கிறது பார்த்துச்சிங்க ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஓகேங்களா? அதாவது டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஆர்கானிசம் வந்து சர்வை பண்ண முடியாது. அதே மாதிரி லோ டெம்பரேச்சர்லேயும் அந்த ஆர்கன்ஸ் வந்து சர்வை பண்ண முடியும்னு கேட்டால் சர்வை பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ இதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரில் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அந்த ஆர்கன்ஸ் வந்து சர்வை பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி வாட்டர் அப்படிங்கிறது ஒரு எசென்ஷியல், அதாவது ஒரு எசென்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது எசென்ஷியல் சொல்கிறது காரணம் என்னென்னு கேட்டுச்சிங்க, வித்தவுட் வாட்டர் தேர் இஸ் நோ ஆர்கானிசம்ஸ் சர்வை. ஓகேங்களா? அதாவது எந்த ஒரு ஆர்கானிசம் சர்வை ஆகிறதுக்கு வாட்டர் வந்து ஒரு எசென்ஷியலான காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி விண்டு. ஓகேங்களா? விண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கானிசம் வந்து சர்வே ஆகிறதுனா அதுக்கு உண்டான ஒரு மெயின் ரீசன் வந்து ஏர் தான். ஓகேங்களா? அது பர்டிகுலராக பார்த்துச்சு ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து நம்ம ஏரில் இருக்கிறனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டுச்சிங்க சர்வே பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் வந்து ஃபயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கானிஸுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது டெம்பரேச்சர் எப்படியோ அதே மாதிரி ஃபயர் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எந்த ஒரு ஆர்கானிசம்னால வந்து சர்வே பண்ண முடியும்னு கேட்டுச்சிங்க சர்வே பண்ண முடியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டுச்சிங்க, அதாவது ஒரு சில ஆர்கானிசம்ஸ் வந்து அந்த ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேக்டர் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? இதை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம், அதாவது இதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டுச்சிங்க இனி வரக்கூடிய கிளாஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ.